பாலூர் எனும் கிராமத்தில் மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசியமான ரேஷன் பொருட்கள் சில காலமாக கிடைக்காததால் அக்கிராமத்தில் உள்ள மக்கள் மேலிடத்தில் புகார் கொடுத்தனர். இப்புகார் உணவுத்துறை அமைச்சர் திரு ராஜேந்தர் காதிற்கு சென்றதால் புகார் கொடுத்த அக்கிராம மக்களை துன்புறுத்தி மற்றும் பொய்க்குற்றங்களை ஏற்றுக்கச் சொல்லி போலீஸ்காரர்களை ஏவிவிட்டு கொடுமைப்படுத்தினார்கள். இதைக் கண்ட கிராம மக்கள் இப்படியே சென்றால் நமது உரிமை பறிக்கப்பட்டு அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கக்கூடாது என்பதற்காக அமைச்சரும் அமைச்சருக்கு துணையாக இருந்த அக்கிராம பகுதி போலீஸ்காரர்களும் பதுக்கி வைத்திருந்த 1.5 கோடி மதிப்பில் உள்ள ரேஷன் பொருட்களை அப்பகுதி மக்களே திட்டமிட்டு கடத்தி பகிர்ந்து கொண்டார்கள். மக்களுக்காக இவை அனைத்திற்கும் இவன் ஒருவனே காரணமாக இருப்பானோ என்ற சந்தேகத்தின் பெயரில் அதிரனை பிடித்து தனிப்பட்ட முறையில் துன்புறுத்தி விசாரிக்க ஆரம்பித்தனர். மொத்தம் நீங்கள் எத்தனை பேர்? எவ்வளோ நாளாடா இதை பண்ணிட்டு வரீங்க? வேற எங்கெல்லாம் இன்னும் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கீங்க? ஆ சொல்கிறா. டேய் சொல்றா. சொல்லணுமா? ஆரம்பிச்சது நீங்க தானடா. ஏய் சொல்றா. சொல்றேன் சொல்றேன் சொல்லி சொல்லடா. காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றீங்களே, அதை சொல்ல என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? எந்த தப்பும் செய்யாத நாங்க இருக்கிறத வச்சு கிடைக்கிறத சாப்பிட்டு எங்க வாழ்க்கை அழகா வந்துட்டு வந்தோம். ஆனா நீங்க பணம் பதவி அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு விசுவாசமா இருக்க யாரோ பண்ண குற்றத்தை ஏத்துக்க சொல்லி அடிச்சு கொடுமைப்படுத்தி குருவி குடும்பம் இருந்த எங்க குடும்பத்தை கொடுமைப்படுத்தி ஒவ்வொன்றும் அழிச்சிட்டீங்களே. ஆடம்பர வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத குடும்பத்தை அழிச்சிட்டீங்களே. இப்ப சொல்லுங்க, காவல்துறை நண்பனா இல்ல எதிரியான்னு? சட்டத்தை தேடி வரவனோட எதிரி சார் நீங்க. நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறவனோட எதிரி, இயலாமையோட எதிரி, இல்லாதவன் எதிரி, சாமானிய மக்களோட எதிரி சார் நீங்க. சட்டம் தன் கடமையை செய்யணும்னு நினைக்கிற கூட்டத்தோட எதிரி சார். சட்டம் தனக்கான வேலையை செய்யணும் தான் நினைக்குது. அந்த சட்டத்தை திசை திருப்புறது நீங்க. பணம் பதவி அதிகாரம் இவங்களோட நண்பர் சார் நீங்க. ஸ்டேஷன் கூட்டு போக என்ன கொண்டு வந்தீங்க தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறீங்களே, யாருக்காக? யாரும் நல்ல உத்தமனுக்காகவா? ஊரடிச்சு உலையில போட்ட ஓட்டு போட்ட மக்களை தவிக்க விட்ட அந்த அரசு ஊழியருக்காகத்தானே. அதான் அந்த தப்பையும் குற்றத்தையும் நாங்களே செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களை மாதிரி யாரும் சொத்துக்கும் இருக்கிற இடத்துக்கும் முக்கியமாக அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தப்பை நாங்கள் செஞ்சு நல்லது அவங்களுக்கு பண்ணோம். அவங்க யார் என்னன்னு தேடி கண்டுபிடிக்க பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் என்ற பேரில் வேற ஊரில் இன்னொருத்தனுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருப்பீங்கடா. சட்டம் தனக்கான வேலையை செய்யணும் தான் நினைக்குது. அந்த சட்டத்தை திசை திருப்புவது நீங்க.